ஒரு பிரைமான லொகேஷன்ங்க. தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹைவேல ஜேகே டயருக்கு அப்படியே முன்னாடி ஸ்டாப் தான் இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு. சுத்தி பார்க்கலாம் ரெசிடென்ஷியல் தான் சார். ஃபுல்லாவே உங்களுக்கு அபார்ட்மெண்ட், அதுல 200 அபார்ட்மெண்ட் இருக்கு. பக்கத்துலயும் வீடுகள், பக்கத்துல இது பாருங்க, இது வீடு, இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. அது பக்கத்துலயும் வீடு இருக்கு. நல்ல வைடான தார் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 3 phase EB கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான் நம்மளுது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா 16 கிலோமீட்டர் நம்ம சைட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து 17 கிலோமீட்டர். எல்லாமே அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு இருக்கு. பெங்களூர் பைபாஸ் இருக்கு இல்லையா, அந்த பைபாஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஒரகடம் ஹைவே உங்களுக்கு இருக்கு. ஜேகே டயர் தாண்டிங்க அப்படின்னா பிள்ளைப்பாக்கம் சிப்காட், ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் இருக்கு. உங்களுக்கு வந்து இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் இருக்கு. உங்களுக்கு வல்லம் சிப்காட்டும் இங்க இருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ல தான் உங்களுக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஜஸ்ட் ஒரு 20-23 கிலோமீட்டர் தான். அப்கமிங் ஏர்போர்ட்னு எடுத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். 2 to 3 lakhs கையில இருந்தாலே போதும் சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்க பிரவீன் ஹோம்ஸ் யூடியூப் சேனல் இருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போற ஸ்டேட் ஹைவேல ஜேகே டயர் இருக்குங்க. அதுக்கும் முன்னாடி அமைஞ்சிருக்க ஒரு லொகேஷன்ல ஒரு புது ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த லொகேஷன்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. இந்த லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க சைட்டை போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிரைமான லொகேஷன். ஸோ இங்க தான் பஸ் ஸ்டாப், ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜேகே டயர் இருக்குங்க. இந்த ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் கனெக்ட் பண்ற ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட் ஹைவேனே சொல்லாங்க. சரி வாங்க சைட்டுக்குள்ள போயிட்டு சைட் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் கேட் வித் காம்பவுண்டோட இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்காங்க. நல்ல வைடான தார் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 3 phase EB கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். மக்களே ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டோங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நம்மள ரிவ்யூ பண்றதுக்கு பிளஸிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து மிஸ்டர் உதய் சார் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தின எல்லா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ப்ராஜெக்ட் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க சார். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்து உதய் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிமங்கலம் நெக்ஸ்ட் மலைப்பட்டு. இது எக்ஸாக்டா இன்னும் பார்த்தீங்கன்னா ஜேகே டயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடுன்னு கேட்டீங்கன்னா ஜேகே டயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஜேகே டயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து மலைப்பட்டு வந்து லொகேட் ஆயிருக்கு. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா மாகாணியம்ன்ற ஒரு வில்லேஜ்ல தான் நம்ம லேஅவுட் வந்து போட்டிருக்கோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 46 plots வந்து நம்ம போட்டிருக்கோம். 46 plots. ஆமா, டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான் நம்மளுது. ஸோ பேங்க் லோன் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. சரிங்க சார். மெயின் ரோட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் சார்? நம்ம ஹைவேல இருந்து எடுத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர். கண்டிப்பா நீங்க இதை லொகேஷன் போட்டு பார்த்துட்டே வரலாம். நீங்க கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் பிளஸிங் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனா பேசுவோம் நாங்க. ஓகேங்களா? ஓப்பனா நாங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ்ல சொல்லுவாங்க. ஆனா நான் கிலோமீட்டர்ஸ்ல தான் நாங்க மென்ஷனே பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் மக்களுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, ஸோ அதுல இருந்து நமக்கு எப்படிலாம் அப்ரிசியேஷன் இருக்கும்ன்றது தெரியும்ன்றதால கிலோமீட்டர்ஸ்லயே நாங்க ரிவ்யூ பண்றோம் எல்லாமே. சரிங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ல இப்ப எல்லா ஃபேஸிங் அவைலபிள் இருக்கா சார்? ஆமா சார். நம்ம பாத்தீங்கன்னா ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் 4 பிளேசிங்குமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் லான்ச் பண்றோம் சைட்டை. சரிங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நியர்பைல என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்கு? கண்டிப்பா சார். முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நியர்பை ஆன லொகேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தாம்பரம் தான் சார். தாம்பரம். ஆமா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா 16 கிலோமீட்டர் நம்ம சைட் லொகேட். ஓகே, தாம்பரத்துல இருந்து 16 கிலோமீட்டர். ஆமா சார். ஓகே சார். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து 17 கிலோமீட்டர். 17 கிலோமீட்டர். எல்லாமே அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு இருக்கு. பெங்களூர் பைபாஸ் இருக்கு இல்லையா, அந்த பைபாஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஒரகடம் ஹைவே உங்களுக்கு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே சென்ட்ரல்ல தான் நம்மளோட பைபாஸ் போகுது. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜேகே டயர், நான் சொன்ன மாதிரி ஜேகே டயர்ஸ். ஜேகே டயர் தாண்டிங்க அப்படின்னா பிள்ளைப்பாக்கம் சிப்காட். பிள்ளைப்பாக்கம் சிப்காட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எலக்ட்ரானிக்ஸ் பத்தின கம்பெனிஸ் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவே இது சிப்காட் ரெடி பண்ணிருக்காங்க உங்களுக்கு. இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெங்களூர் பைபாஸ். ஸ்ரீபெரும்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் இருக்கு. உங்களுக்கு வந்து இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் இருக்கு உங்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர். ஆமா, 10 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. பிள்ளைப்பாக்கம் சிப்காட் ஒரு 7 to 8 கிலோமீட்டர் தான் வரும். இந்த சைடு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரகடம் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரகடம் இங்க இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தான். 11 கிலோமீட்டர் அவ்வளவுதான் உங்களுக்கு. சோ இது ஒரகடம் உங்களுக்கு 11 கிலோமீட்டர். உங்களுக்கு இன்னொரு டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வல்லம் சிப்காட். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுலயே நம்ம வல்லம் சிப்காட் பத்தி நிறைய பேசியிருப்போம். நம்ம வல்லம் சிப்காட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனியே வந்து அங்க வந்து 3rd டைடல் பார்க் வந்து நம்மளுக்கு வந்து அங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். சோ உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஃபாக்ஸ்கான் கம்பெனி இருந்து எல்லாமே அங்கதான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆமா. சோ உங்களுக்கு வல்லம் சிப்காட்டும் இங்க இருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ல தான் உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். 10-11 அவ்வளவுதான் வரும் உங்களுக்கு. சோ நீங்க இண்டஸ்ட்ரியல் வைஸ் இங்க வந்து வேலை வாய்ப்புன்னு நீங்க எடுத்தீங்கனாலே 5 to 10 minutes தான் சார். சுத்தி நீங்க வேலை வாய்ப்பு வந்து இங்க இருக்கு உங்களுக்கு. சார், இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லியிருந்தீங்க. மெயினா இங்க
இடம் வாங்குறதுக்கு என்னென்ன காரணங்கள் வந்து சொல்லலாம் சார்? சார் நான் எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி பேசிட்டேன் சார். ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் இங்க சுத்தி நியர்பை இருக்கு. நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 விஷயத்துக்கு தான் நம்ம ஒரு இடம் பார்ப்போம் சார். ஓகே ஓகே. அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்ன்றத பத்தி நம்ம பார்ப்போம் இல்லையா. ஒண்ணு வந்து எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்போர்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் பார்ப்போம் எஜுகேஷன் பத்தி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேங்களா, இந்த 4 விஷயம் தான் நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு பார்க்கணும். நான் ஆல்ரெடி டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டேன். ஆமா. இப்ப டிரான்ஸ்போர்ட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் சார். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நான் சொன்னேன் இல்லையா. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அது சுத்தி ஒரு 30-40 கிலோமீட்டர் வரைக்கும் எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட், பிரைஸும் நல்லா ஹைக், பிரைஸ்மே நல்லா ஹைக் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, சோ உங்களுக்கு அங்க இருந்து 17 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ ஏர்போர்ட்டும் ஓல்டு ஏர்போர்ட்டையும் நம்ம பேசுவோம் சார். ஓகேங்களா. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட், திரிசூலம் ஏர்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20-23 கிலோமீட்டர் தான் சார். அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான் சார் வரும். ஓகே. அப்கமிங் ஏர்போர்ட்னு எடுத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். ஓகே. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் தான் சார். ஓகே. இந்த ரோட டெவலப் பண்ண முக்கிய காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து பரந்தூர் போறதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹைவே வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரோட், இந்த ஹைவேவே டெவலப் கனெக்ட் பண்ணாங்க. ஓகே. தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் போற இந்த ஸ்டேட் ஹைவே. இந்த ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம லேஅவுட் சைட் வந்து அமைஞ்சு. ஆமா, அமைஞ்சிருக்கு சார். ஓகே ஓகே. ஃபுல்லாவே வீடுகள் இருக்கிற ஒரு பகுதியா தான். ஆமா ஆமா சார். நீங்க சுத்தி பார்க்கலாம், ரெசிடென்ஷியல் தான் சார். ஃபுல்லாவே உங்களுக்கு அபார்ட்மெண்ட், அதுல 200 அபார்ட்மெண்ட் இருக்கு சார். ஓகே ஓகே. நம்ம சைட்டுக்கு அடுத்த காம்பவுண்ட் 200 அபார்ட்மெண்ட். பக்கத்துலயும் வீடுகள், பக்கத்துல இது பாருங்க, இது வீடு, இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. அது பக்கத்துலயே வீடு இருக்கு. நம்மள தாண்டி தான் ஊரு நிறைய வில்லேஜஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. ஓகேங்களா. சோ உங்களுக்கு எல்லாமே இங்க நீங்க வீடு கட்டி குடியேறதுக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கும் இங்க வந்து எல்லா சாத்தியக்கூறுமே இங்க இருக்கு சார். ஓகே சார். சரிங்க. காலேஜ்னு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டியானோ இருக்கு உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்மாவதின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சைட் ஆன் ரோடுன்றதுனால பஸ் எல்லாமே இங்க தான் வந்துட்டு போவோம். ஸ்கூல் பஸ் ஏதாவது வருது. ஆமா, ஸ்கூல் பஸ் எல்லாமே உங்களுக்கு ஈவினிங்ல மார்னிங்கும் உங்களுக்கு பிக்கப் இருக்கு சார். ஓகே. அதெல்லாம் நீங்க இங்க இருந்து நீங்க எல்லாமே நீங்க அக்சசபிள் பண்ற மாதிரியான விஷயம் தான் உங்களுக்கு இருக்கு சார். சரிங்க சார். இப்ப இங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா முன்பணமா எவ்வளவு இருந்தா ஒரு இடம் வாங்கலாம்? 2 to 3 lakhs கையில இருந்தாலே போதும் சார். ரிமைனிங் வந்து நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம் சார். நம்ம இனிஷியல் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சார் உங்களுக்கு. ஓகே. என்ன சைஸ்ல இருந்து பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? நம்ம வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஆமா. ஓகே. டிடிசிபி ரேரா அப்ரோட் தான் சார். நம்ம டோட்டலா 46 பிளாட்ஸ் நம்ம போட்டுருக்கோம். ஓகே ஓகே. பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பேங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிருக்கோம் சார். உங்களுக்கு எந்த பேங்க்ல வேணும்னு கேட்டாலும் நாங்க வந்து லோன் கொடுப்போம் சார். கொடுப்பீங்க? ஆமா, அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் சார். அந்த அளவுக்கு இங்க டெவலப்மெண்ட் இருக்கு சார். ஓகே சார். இப்போ எல்லாமே சொல்லியிருந்தீங்க. இப்போ நியர்பை ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங் என்னென்ன இருக்கு சார்? நம்ம சைட்டுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னாலே எஸ்ஆர்எம் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும்ல சார். ஆமா. எஸ்ஆர்எம் வந்து எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியும். ஆமா. எஸ்ஆர்எம்மே வந்து பாத்தீங்கன்னா கிளினிக் வந்து இங்க ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா சார். இந்த வில்லேஜ் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் சார் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமா சார். உங்களுக்கு ஓகே. இந்த சைடு நீங்க படப்பிக்கிட்ட மாதிரி சாய் ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு. முடிச்சூர்ல பாத்தீங்கன்னா அன்னையாருள் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு. சோ நியர்பை எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க ஹாஸ்பிட்டல், காலேஜஸ் எல்லாமே, ஸ்கூல்ஸ் எல்லாமே நீங்க அக்சஸபிளா தான் இங்க இருக்கு சார் உங்களுக்கு. ஓகே. பழமையான டெம்பிள் வந்து இங்க ஃபேமஸ் அப்படின்றாங்க. அத பத்தியும் சொல்லுங்க சார் நம்ம மக்கள். ஆமா சார், உண்மைதான் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வந்து கல்யாண பெருமாள் கோவில் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. நித்திய கல்யாண பெருமாள். ஆமா ஆமா சார். கல்யாண பெருமாள் கோவில் இங்க ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ இருக்கிற மக்கள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வழிபாட்டை வந்து தலமா இது வந்து யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் வெட்னஸ்டே நான் இங்க வந்திருந்தேன். அப்போ நான் பார்க்கும்போது மோர் தென் 100 கார்ஸ் வந்து அங்க நாங்க பார்த்தோம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில். அதனால எல்லாருமே அங்க வராங்க நம்ம. ஓகே. அப்ப நம்ம இந்த லொகேஷன் வந்து ஒரு பிரைமான லொகேஷன்ல அமைஞ்சிருக்க ஒரு. ஆமா சார். அதனால தான் சொன்னேன், இது அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டா யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது 3 to 5 years தான் சார் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆக வாய்ப்பு 100% நான் சொல்லுவேன் சார். இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. இங்க என்ன பிரைஸ் கொடுக்குறீங்கன்றத வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க சார். மணிமங்கலம் எடுத்தீங்கனாலே ஒரு 6000 ரூபாய் 6500 ரூபாய் கம்மி ப்ராஜெக்டே கிடையாது சார். ஓகே சார். மணிமங்கலத்துல நம்ம சைட் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல தான் நம்ம லொகேட் ஆயிருக்கு. ஓகே. நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லான்ச் ஆஃபரா நம்ம ஒரு பிரைஸ் கொடுக்குறோம் சார். 2499 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். என்ன சார் ஆஃப் த பிரைஸ் வந்து கொடுக்குறீங்க? அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அடுத்த 3 to 5 இயர்ஸ்ல இதோட அப்ரிசியேஷன் டபுள் ஆகும்ன்றதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் சார். அப்ப நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் ஏதா இருக்கா சார்? சார் நான் அதனால தான் லான்ச் ஆஃபரே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க வரட்டும், நான் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நெகோஷியபிள்ன்றது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸ்லைட்லியாவது நான் ஒரு நெகோஷியபிள் கொடுத்தேன் சார். நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சார். ஓகே மக்களே, இந்த ப்ராஜெக்ட் பத்தின எல்லா டீடைல்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸ்கிரீன்ல கொடுக்குறது சாரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. ஒரு பிரைம்
பிரைமான லொகேஷன்ங்க. தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹைவேல ஜேகே டயருக்கு அப்படியே முன்னாடி ஸ்டாப் தான் இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு, சுத்தியுமே வந்து நிறைய வீடுகள் இருக்கு. ஒரு பிரைமான லொகேஷன் தான். ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. சைட் ப்ரீ லான்ச்சிங் கண்டிஷன்ல இருக்கிறதுனால ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்னே சொல்லலாம். சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.